Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மஞ்சக்கிழங்கு ஹார்வெஸ்டிங் பார்க்க போறோம். இந்த மஞ்சக்கிழங்கு என்னோட டெரஸ் கார்டன்ல நான் லாஸ்ட் இயர் வச்சப்போ எடுத்தது. இப்போ நல்லா இது வந்து வளர்ந்துடுச்சு. இத வந்து இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். இந்த கிழங்கு வளர்றதுக்கு 7 to 8 months ஆயிடுச்சு. லாஸ்ட் பொங்கலப்ப அந்த பானையில கெட்டறதுக்காக வாங்கின அந்த கிழங்கு அதுல இருந்து ஒரு சின்ன பீஸ் ஒரு 3 to 4 பீஸ் வச்சிருந்தேன். அதில் இப்போ சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய செடி வளர்ந்துருக்கு. நெக்ஸ்ட் இந்த செடியிலே பார்த்தீங்கன்னா ஒரு 4 kg கிழங்கு வந்து நாங்கள் வந்து எடுத்திருக்கோம். வீட்டிலே நீங்கள் வந்து ஒரு ஹெல்த்தியான நல்ல ஒரு மணமான மஞ்சள் பொடி வந்து ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸி தான். நெக்ஸ்ட் இதோட மஞ்சக்கிழங்கு வந்து அதோட ரூட் போர்ஷனை விட அந்த மண்ணுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து இன்னும் நிறையவே இருக்கும். மண்ணுக்குள்ளே நம்ம வந்து தோண்டி பார்க்கும்போது கிழங்கு வந்து உள்ளே நிறைய இருக்கும். இப்போ எல்லா கிழங்கையும் ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. மண்ணுக்குள்ளே இருந்த கிழங்கு எல்லாமே எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இதை வந்து எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 டைம்ஸ் நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் அந்த மண் எல்லாமே க்ளீன் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 30 minutes ஹாட் வாட்டரில் ஊற வச்சோம் அப்படின்னா அந்த கேப்பில் இருக்கிற அழுக்கு அப்புறம் அந்த மண் ஏதாச்சும் இருந்ததுன்னா ரொம்ப நீட் ஆகிடும், க்ளீன் ஆகிடும். ஸோ ஹாட் வாட்டரில் கண்டிப்பாக நீங்கள் வைக்கணும். அப்போ தான் அந்த ஸ்கின்ல இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்து க்ளீன் ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ அந்த கேப்பில் வந்து எந்த ஒரு அழுக்கு எதுவுமே இல்லை, நல்லா க்ளீனாக இப்போ வந்து வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இதை இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சன்லைட்டாக ட்ரை பண்ணி எடுக்கிறது ஈஸி. ஒரு 3-4 டேஸில் நம்ம வந்து ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா கிழங்கையும் இந்த மாதிரி சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துடலாம். எல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சன்லைட்டில் ஒரு 3-4 டேஸ் காய வச்சு எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து மிஷினில் கொடுத்து பவுட்ரு பண்ணி வாங்கிக்கோங்க. கொஞ்சமாக இருந்தால் நம்ம வந்து வீட்டிலே வந்து அரைச்சிடலாம். இது வந்து நான் மிஷினில் கொடுத்து பவுடர் பண்ணி வாங்கியிருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நல்லா மணமாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்தது. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.